கல்லூரி மாணவியை ஏமாற்றி திமுகவினருக்கு இரையாக்கும் என்ற தெய்வச் செயல் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே அந்த மாணவி 2 தினங்களுக்கு முன்பு சென்னையிலே வந்து டிஜிபி அலுவலகத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிலே தொடர்ச்சியாக திமுகவை சேர்ந்த நிர்வாகி தெய்வச் செயல் என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுகவினருக்கு இரையாக்க முயற்சி செய்ததாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அழைகளித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அரக்கோணம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களிடம் மாணவி முறையிட்ட பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அந்த மாணவி கூறும்போது தன்னை போலவே 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வச் செயலின் கொடூர பிடியிலே சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணம் சாட்சிதானே என்றும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. ஆனால் திமுக அரசோ இந்த அரக்கோணம் விவகாரத்தை நீர்த்து போக செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய உதவியாளர் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே நான் கேட்கிறேன், திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் தார்கள் மனமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தில் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் யார் அந்த தம்பி என்றும் கேள்வி எழுப்பி அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார்.